புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகளுடைய 18வது ஆலோசனை கூட்டத்திற்காக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வந்திருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் ஒரு முக்கியமான நோக்கம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்குவது, மேலும் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர மக்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீடு பங்கை 3% குறைவாக இருக்கக்கூடிய அருந்ததிகளுக்கு மட்டுமே கடந்த 15 ஆண்டுகளாக எடுத்து வழங்கக்கூடிய அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது ஆகிய முக்கியமான அம்சங்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க, அதே போல இடஒதுக்கீடு உரிமையை மீட்டெடுப்பதற்காக அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து இன்று விவாதம் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக இருக்கிறது. 18% ஷெட்யூல் காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய 76 சாதி மக்களுக்கு, அதை 2009ஆம் ஆண்டு 3% அருந்ததியருக்கு என்றும் மீதி தேவேந்திர வேளாளருக்கு ஆதிராவிற்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் உள் இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் இந்த 3%ஐயும் எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய 15%லும் தேவேந்திர வேளாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுடைய பங்கையும் இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்து சட்டவிரோதமாக அவர்கள் கொடுத்து வருகிறார். இதனால தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களான தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர் பழைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார். அந்த நிலைப்பாட்டை மாற்றி அந்த வனத்தை உருவாக்கிய மக்களுக்கு அங்கே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லையா, அவர்களுக்கு உரிமை இல்லையா, எனவே அவருக்கு உரிமையை வழங்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் இந்த கேள்வி எழுப்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு புதிய தமிழ் கட்சியின் சார்பாக விவாதத்துக்கு இருக்குது. அதே போல கட்சியினுடைய அமைப்பு, புதிய தமிழ் கட்சி அமைப்பு அனைத்து ஒன்றியங்களும் கிளைகள் எல்லாம் வலுப்படுத்துவது, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு புதிய தமிழ் கட்சியை வலுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் இதில் எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்று இன்று வரையிலும் ஒரு தெளிவற்ற நிலையே இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்பொழுது ஆளுங்கட்சியில அவங்க திமுகவோடு 7 கட்சியோ 8 கட்சியோ இருக்கிறார்கள். மற்ற தமிழ்நாட்டில் பிற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னும் ஒரு முடிவான நிலை எடுக்கல. ஆனா எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் கொள்கை ரீதியான முடிவு, தமிழ்நாட்டில் வெறும் சொல்லாடலுக்காக அல்லது திமுகவை மாற்றி அண்ணா திமுகவை மாற்றி திமுக என்ற நிலைப்பாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும். இந்த நிலைப்பாட்டில் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய செயல்பாடுகள் முறைகள் 2026இல் இருக்கும். நெருங்கத்தான் ஒரு அணிகள் உருவாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதனால அதிமுக பிஜேபி சேருமா சேராதா, அது எப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறத இப்ப சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய ஈகோக்களை, கௌரவங்களை விட்டுவிட்டு தானே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், தானே திமுக அணியை தோற்கடிக்க முடியும் என்ற மனப்பால் குடிக்காமல் அனைவரும் ஒன்றாக நின்றால் மட்டும்தான் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும். அதுக்காக எல்லாரும் ஒன்றிணைங்கிறதா ஜாகிரதான் போடணும். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. அது யார் தலையில் அமைங்கிறதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. யார் தலைமையில் வேணாலும் அமைகிறா. புதிய தமிழ் கட்சியினுடைய தலைமையில் கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் புதிய தமிழ் நாங்கள் 30 வருஷம் அந்த அரசியல் தளத்தில் இருக்கிறோம். அதனால யாரு தலைமைங்கிறது முக்கியம் இல்லை. தலைமையை விட்டு எல்லோரும் கூட்டாக தலைமை என்னுடைய தலைமையில் தான் அமையணும், அவர் தலைமையில் தான் அமையணும் அப்படிங்கிற அந்த சுய கௌரவங்களை விட்டுவிட்டு திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிப்போடு எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர் அணிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது பொதுவான அழைப்பாகும். சொல்ல அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படித்தானே தங்களுடைய
கட்சியை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். அவர் தன்னை வந்து அரசியல் தான் துவங்கியிருக்கிறாரு. தன்னுடைய கட்சியை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுவே சரியாகுமா, அதே எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கறதெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான காலகட்டம் சூழ்நிலைகள் எப்படி வருது நிற்பதாக எந்த அரசியல் கட்சியுமே சொல்லவே இல்லை. இப்பொழுது இல்ல, எல்லாருமே ஒரு சூழ்நிலை வருகின்றவர்களும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 2026 எல்லோருமே அந்த மேகங்கள் தனித்தனியா இருக்கிற மேகம் எல்லாம் ஒரு சூழ்நிலையை எப்படி ஒன்று சேருது. அது போல தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் ஒன்றுதான் சேரும். சாத்தியமாகணும். அதுக்காக எல்லா அரசியல் காலம் உருவாகி இருக்கிறது. இதை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தான் பதில் சொல்லும். மல்டிபிள் பார்ட்டி இல்ல, பல ஜனநாயக கட்சிகளுக்கு உருவலாம் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் அர்த்தம். திமுக அடுத்த மார்ச் மாசம் தான் வந்து கூட்டணியை நிறைவு பெறும், இறுதி பெறும். கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லாமல் திமுக கூட்டணியை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இல்லைன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் துணை போகிறார்கள். திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பொருளாகும். தவிர அஜெண்டா தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய அஜெண்டா, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய அஜெண்டா. இடி வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட முதல் தகவல் எஃப்ஐஆர், திமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர், அதை மட்டும் வச்சுட்டு வந்து 1000 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. நான் வச்ச குற்றச்சாட்டு இன்னும் ஆழமானதும் பறந்துபட்டது. நான் என்னுடைய குற்றச்சாட்டு வந்து 19 மதுபான ஆலைகள் மீதுதான் மிக அதிகமான குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அந்த ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மது முழுமையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமல் பாதிக்கும் குறைவாக மட்டுமே வரி செலுத்திட்டு மீதியை கள்ளத்தரமாக, இன்னைக்கு கூட செய்தித்தாள் பார்த்திருப்பீங்க, தேநீர் கடைகளில் வந்து மது விற்பனை நடைபெறுகிறது, தென்னந்தோப்பு கூட நடைபெறுகிறது, பேருந்து நிலையங்களில் எல்லா இடங்களிலும் பெட்டி கடையில் சிகரெட் பீடி விற்பது போல மது விற்பனை நடக்குது. இது போன்ற கடைகளுக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் கள்ளத்தரமாக அரசுக்கு வரி கட்டாமல் வருது. இதுதான் 1 லட்சம் கோடிக்கு ஊழல் வகுத்திருக்கு, வாய்ப்பு உருவாக்கு. ஆனா அதை வந்து இடி வந்து இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் விசாரித்தால்தான் எந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும்.